சோ நம்ம ராமநாதபுரம் பாரதி நகர்ல இன்னைக்கு பட்டைய கிளப்பிட்டு இருக்கிறது பெல்லா பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்துல எத்தனையோ கடைகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 100 பேருக்கு மேல அக்கமடேட் பண்றது 5000 ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப பெரிய ஒரு பிரியாணி கடை ஓபன் பண்ணிருக்காங்க. சோ பெல்லா பிரியாணி பொன்னிமிஸ் பண்ணி அதிகமா போயிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சுவையின் புதிய முகவரி மாதிரி. முகவைக்கு முகவரி கொடுத்திருக்காங்க. ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்ல முடியும் பெல்லா பிரியாணி. இன்னைக்கு ஓப்பனிங்ல பார்த்தோம்னா ராம்நாட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஓப்பனிங் போயிட்டு இருக்கு. ஸோ கடையோட ரிசப்ஷன் நம்ம இங்க பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து இன்டீரியர்ஸ் உள்ள வந்து நிறைய பேர் இருக்காங்க. உள்ள உள்ள இன்டீரியர் அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே நம்ம தனியாக வீடியோ எடுக்கணும். பட் அந்த அளவுக்கு மக்களோட கிரௌடு ரொம்ப உள்ள அதிகமா இருக்கு. ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல குத்து விளக்கு ஏற்றி இந்த விழா வந்து திறந்து வச்சிருக்காங்க. ராமநாதபுரத்தோட முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் வந்திருக்கனால இந்த விழா வந்து ரொம்பவே களை கட்டி இருக்குன்னே சொல்ல முடியும். வந்து பார்த்தோம்னா வெல்கம் ஜூஸ் தராப்ல. ஸோ இந்த வெல்கம் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தர்பூசணியில இயற்கையில் மேட் பண்ணது. அப்படியே வந்து நம்ம ஒரு மக்கள் வெள்ளத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். பெல்லா பிரியாணிக்குள்ள எவ்வளவு கூட்டமாங்கிற ஆச்சரியம் அளவுக்கு உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்கள் இருந்தாலும் இங்க ஏன் பெல்லா பிரியாணி அப்படின்னு சொல்ல பேர் வச்சிருக்காங்கன்னா எகிப்து லாங்குவேஜ்ல பெல்லா அப்படின்னா கம்ஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்க வந்துட்டு போற அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டா ரொம்ப மன சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காகவே பேர்லயே அந்த பேர் வச்சிருக்கிறது அந்த பெல்லா பிரியாணி. ஸோ ஓப்பனிங்ஸ்ல நம்ம அந்த கட்டிங் செக்ஷன் எல்லாமே வச்சு உள்ள நம்ம இன்டீரியர்ஸ் நம்ம போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரே டயத்துல ஒரு 40 பேருக்கு மேல இருக்க முடியும். இன்டீரியர்ஸ் நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கும்போது அந்த லைட்டிங்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வச்சிருந்த குஷன்ஸ் இருக்கட்டும், இதுக்கு மேல யூஸ் பண்ணிருக்க அந்த இன்டீரியர் டிசைன் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேம்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் நம்ம உள்ள இருந்தாலுமே நம்ம மைண்டை வந்து மெஸ்மரைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த கேபின் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு கேபின்ஸ் இருக்கு. ஸோ மல்டி கேபின் சொல்லும் போது ஒரு பெரிய கிச்சனுமே இருக்கிறதுனால தான் 5000 ஸ்கொயர் ஃபீட்ல இன்னைக்கு ராமநாடு பெல்லா பிரியாணி வேற லெவல் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த சேர் யூனிட் எப்படி வச்சிருக்காங்க, இந்த நடந்து போற இடம்லாம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் சர்வ் பண்ற இடமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின்ல வந்து பார்த்தோம்னா சைட்ல ஒன் சைடு கோச் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம தனியா நம்மளும் நம்ம லவரும் நம்ம ஒய்ஃப் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஏரியானே சொல்ல முடியும். அங்கிட்டு அவங்க இங்கிட்டு நம்ம நடுவுல பிரியாணி, அதுக்கப்புறம் அந்த சப்ளை பண்ற யூனிட் அப்படியே வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதே வந்து தனியா வர்றது. அதே மாதிரி வந்து நம்ம குடும்பத்தோட வர்றோம், குடும்பத்தோட சேர்ந்து குதூகலமா சாப்பிட போறோம்னா இந்த யூனிட் இதுலயுமே வந்து குழந்தைங்க அப்படி இப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேல உட்கார முடியும். லைட்டிங்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ லைட்டிங்ஸை தாண்டி இவங்க வச்சிருக்க அந்த கிரில் யூனிட் அந்த கம்பி யூனிட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது மனம் கவர்ற விஷயம்னே சொல்ல முடியும். ஸோ பேஸ் யூனிட்டுக்கு அப்புறம் இது வந்து செகண்ட் யூனிட், அதாவது இதுக்கு பின்னாடி உள்ளது. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா பறந்து விரிந்த பார்க்கடல் மாதிரி ரொம்ப பெருசா ஓப்பன்ல விட்டுருக்காங்க. ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஜூஸ்ல? வாட்டர் மெலன் ஜூஸ். வாட்டர் மெலன். உள்ள வாட்டர் இருக்குமா? வாட்டர் இருக்கு, மெலன் இருக்கு. வேற என்ன கொடுக்குறீங்க இன்னைக்கு? பிரியாணி. சோ இத நிறைய பேர் வீடியோல பாத்துட்டு இருப்பாங்க. பாத்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது ஃபுட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது பியூரா கிளீனா இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்களா வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கன்னு தெரியும். இருந்தாலும் சூப்பரான ஒரு வெயிட்டிங் ஏரியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியா அந்த ஃப்ரண்ட் ஏரியால இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குலாம் வெயிட்டிங் ஏரியா கொடுக்கறதுல பெல்லா பிரியாணி மட்டும்தான். இந்த இடத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு ஸ்பாட்ல உட்கார முடியும். ஸோ போட்டிருக்க அந்த சேர் கம்பவுண்ட்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டைனிங்க்கு நம்ம வெயிட் பண்ணாலும் இந்த இடத்துல ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கிறதுக்கோ ஒரு மீட்டிங் போடுறதுக்கோ ஒரு சின்ன மீட்டிங் போடுறதுக்கோ இந்த இடம் சூப்பரான இடம். ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தா கண்டிப்பா அந்த கிச்சன் இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுவோம். ஸோ அப்படி போட்ட கிச்சன் இன்டீரியர்ஸ் இந்த பெல்லா பிரியாணி பாரதி நகரோட இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹோட்டலுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய கிச்சன் தான் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ உள்ள வரும்போது பார்த்தோம்னா இந்த இன்னைக்கு ஓப்பனிங் டே ஆஃபர்ல வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி, கல்கோழி. அது பிரியாணி வந்து தலை அடிச்சு கட்ட போறாரு. பீஸை பறக்கோட்டு அது இமயமலைக்கே போயிட்டு வந்துருமோல. பீஸை பறக்கோட்டு அந்த ரைஸ் வைக்கிற ஸ்டைலே சூப்பரா இருக்கும். தலை இது என்ன பிரியாணி? இது மட்டன் பிரியாணி. நமக்கு வாசனை அந்த கை மசாலா இது எல்லாமே வேற லெவல் இருக்கு. மட்டன் பீசஸ் எல்லாமே ரொம்ப மாசாபா இருக்கு. ஸோ நம்ம பெல்லா பிரியாணி வந்து பார்த்தோம்னா ஹோட்டல்ல வந்து நம்ம சாப்பிட்டு போறது அப்படிங்கறத தாண்டி இந்த பெல்லா பிரியாணியோட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம்னா நிறைய கேட்டரிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிச்சன் இன்டீரியர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபயர்வுட் பிரியாணி எல்லாமே விறகு அடுப்புல செஞ்சுட்டு வந்தாலும் இங்க உள்ள கிச்சன் அமைப்புகள் எல்லாமே
நம்ம என்ன கேட்டாலுமே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இருக்கு. சைனீஸ் ஐட்டம்ஸுமே இங்க உள்ள இருக்கு. கண்டினியூஸா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100-150க்கு மேற்பட்ட வேலையாள்கள் வந்து இங்க இருக்கிறதுனால இந்த ஒரு பெல்லா பிரியாணி எப்பவுமே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். பெல்லா பிரியாணி நம்ம பாரதி நகர்ல வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? நான் எப்பொழுது வெஜிடேரியன். இது ரொம்ப நல்ல டேஸ்டா அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருடைய உள்ள வந்து அந்த மெட்ராஸ்ல பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டீரியர்ஸ், லைட்டிங்ஸ் உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ராம்நாட்ல இருந்த மாதிரி இல்ல, அது வெளிநாட்டுல இருந்து நம்ம இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல்ஸ் வெளிநாட்டை ராம்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த பெல்லா பிரியாணி ராமநாதபுரத்துல வந்திருக்குன்னா அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு, எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? ராம்நாடுக்குன்னு எப்பவுமே ஒரு தனித்த அடையாளம் இருக்கும். அதாவது வீரம் அப்படின்னா ராம்நாடு தான் சொல்லுவாங்க. அது போல உணவு அப்படின்னு சொன்னா ராம்நாடுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு உணவு இல்லை. இப்ப பிரதரோட நிறுவனம் அந்த பெல்லா அப்படின்றது வந்து ராம்நாடு மட்டும் இல்லாம இப்ப சிங்கப்பூர், மலேசியான்னு போகும்போது எங்க போனாலும் ராம்நாடு பெல்லா பிரியாணி கொண்டு போறாரு. ஸோ ராம்நாடுக்கான ஒரு தனித்த அடையாளமா இந்த பெல்லா பிரியாணி இருக்கணும், வளரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஓப்பனிங் வந்திருக்கீங்க, இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அருமை தம்பி அவர் இன்னும் மென்மேலும் வளரணும், நிறைய வளர்ச்சிகள் அடையணும். நல்லா சிறப்பா இளம் தொழிலதிபர்கள் அவர் ஒரு ஆளு. ஆமா தம்பி நரேசன் அவரும் இளம் தொழிலதிபர் ராம்நாதே கலக்கிட்டு இருக்காங்க. பேக்கரி ஒருத்தர் ஹோட்டல் எங்க போனாலும் ராம்நாடு பொண்ணு மெஸ், ராம்நாடு பெல்லா பண்ணி ராம்நாடு பேரை தூக்கிட்டே போறாப்ல. நம்மளோட ட்ரெடிஷனலான உணவு முறை வந்து கடல் சார்ந்த உணவு முறைகள் நம்ம வாழ்ந்த விதமே. அதை வந்து தம்பி வந்து வெளிநாடு வரைக்கும் கொண்டு போறாரு, சிங்கப்பூர் வரைக்கும். ஆமா, கடல் கடந்து வாணிபம் பண்றாரு. கடல் கடந்து வாணிபம் பண்ணதுல வந்து தமிழர்களுக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. அதோட சேர்மன் வந்து நவீதன் வந்திருக்கிறேன். பெல்லா பிரியாணி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருக்குண்ணே. எப்படி எந்த அளவுக்கு ப்ரௌடா இருக்கு, கடை எப்படி இருக்கு? நம்ம அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ராம்நாட்டில் கடந்த ஒரு 10 வருஷமா நண்பர் ராமரத்னமும் உங்களுடைய இருக்கட்டும், அவங்களோட குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப லெவல் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அடுத்த லெவலாக சிங்கப்பூரில் பொன்னி மெஸ், மதுரையில் கல்யாண விருந்து பொன்னி, அதனுக்கு அப்புறமா இந்த பெல்லா பிரியாணி இனாகிரேட் பண்ணுறாங்க. நிச்சயமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக ராம்நாட்டில் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதில் வந்து ராம்நாட்டில் சொல்லணும்னா பிரியாணியில் பேர் சொல்கிற அளவுக்கு இந்த கடை இருக்குங்கிறது என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. வணக்கடை, நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு பண்ணி வேற லெவலில் இருக்கா? என்ன போட்டிருக்காப்ல? இது மட்டன் பிரியாணி, இது ஒரு சிக்கன் நெற்கோழி ஏதோ சொன்னாங்க, கல்கோழி, இது ஒரு கெபாப், எல்லாமே நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஓபனிங் ரேட் எப்படி கொடுத்திருக்காப்ல? செமையா இருக்கு. ஆல்ரெடி சாப்பிட்டு டேஸ்ட்ல எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. இப்ப இந்த பிராண்ட் நெக்ஸ்ட் இப்ப புதுசா பெல்லா பிரியாணி ஓபன் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கும்? ஐ மீன் பெல்லா இது அதை விட வித்தியாசமா இருக்கு ப்ரோ. இதுல நிறைய வந்து புதுசா நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. டேஸ்ட்ல ஆமா, எப்பயுமே ஹோம்மேட் மசாலாவால செய்ய பக்கம் போகுது. எப்பயுமே பிரியாணிக்கு வந்து இவங்களே அரைச்சு செஞ்சு ஒரு ஓன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது பொங்கி மெஸ்லயே நாங்க பாத்துருக்கோம். இப்ப பெல்லா பிரியாணி பாக்குறோம். அந்த அரோமான்னு சொல்லுவாங்க, அந்த பிளேட்டை கொண்டு வரும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. நிறுவனமும் நல்லா மென்மேலும் வளர. இவங்களோட வந்து அரேபியன் ஸ்டைல் இருக்கு. நான் அந்த துபாய்லாம் போகும்போது அங்க சாப்பிட்ட ஃபீல் இருக்கு. அந்த டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நம்ம இங்க சாப்பிட்ற தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எல்லா இடத்துலயும் போறோம்ல, மெயினா ஹைதராபாத் போவோம், திண்டுக்கல்லாம் இங்க போவோம்ல, இவங்களோட டேஸ்ட் வந்து அரேபியன் ஸ்டைல்ல இருக்கு, யூனிக்கா இருக்கு. சாப்பிட்டுட்டு நீங்க டேஸ்ட் எப்படி நீங்க சொல்லுங்க. எல்லா பிரியாணி ராம்நாட்டுக்கு வந்திருக்கேன். ராம்நாட்ல இருந்து சிங்கப்பூருக்கு போயிருக்கு. இந்த வழியச்சி எல்லாம் எப்படி இருக்கு, சாப்பிட்டு பாத்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப அருமையா இருக்குது. சாப்பிட்றதுலயும் கொஞ்சம் கிறிஸ்பியா, நல்ல தெளிவான சுவையா இருக்கும். அடிச்சுக்கிற ஆளு இல்ல. ஓகே, சூப்பரா இருக்கு. வேற என்ன சொல்லணும், ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கல்கோழி அப்படின்னு சொல்றாப்ல. ஆமா, அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை கூட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டேஸ்டா வச்சிருக்காப்ல. ஸ்டிக் சிக்கன் சொல்லிட்டுனே அந்த நடக்கடலைய போட்டு பசஞ்சு ஒரு சிக்கன் மாதிரி பண்ணாப்ல. இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ருசிச்சு சாப்பிட்டுருப்பேன். ஆமா, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அதிகமா பெல்லா பிரியாணி பொன்னி மிஸ் பண்ணி அதிகமா போயிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சுவையின் புதிய முகவரி மாதிரி. முகவரி கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, வேற லெவல்ல இருக்கு. சரி. மோன் ஸ்டோர் கௌதம் அண்ணே வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காப்ல. அண்ணே, பெல்லா பிரியாணி வந்து வணக்கம். எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்லாம்? டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவங்க அந்த பிசினஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து நான் எல்லாமே அவங்களுடைய ரொம்ப நல்ல பழக்கத்துல இருக்கேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டியில என்னைக்குமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பிரதர்ஸ் மிஸ்டர் ராமரத்னம் அண்ட் மிஸ்டர் பாலாஜி அவங்களுடைய 2 பேருடைய உழைப்பினால தான் இந்த இது வந்திருக்கு. அடுத்து பொன்னி மெஸ் எல்லாமே அவங்களுடைய சார்பில் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது வந்து உழைப்பு. இது வந்து ராமநாதபுரத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. ராமநாதபுரம் மக்கள் இதை கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு போகும். ஏன்னா இவங்க இந்த ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் கிடையாது. நீங்க ஒரு வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ நீங்க பாக்குற அந்த ஆம்பியன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இதுக்காக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலும் இவங்க வந்து எல்லாத்துக்குமே மெனக்கட்டு இருக்காங்க. அதை மெனக்கட்டு பார்க்கும்போது நம்ம மக்கள் வந்து நம்ம ஊர்க்காரங்களுக்கு நம்ம தான் ஆதரவு தெரியும். பெல்லா பிரியாணி வந்து இப்போ ராமநாதபுரத்தில் 2வது பிரான்ச். இது ஏற்கனவே கீழக்கடல ஆரம்பிச்சாங்க, இப்போ ராம்நாட்டில். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வேற எதுலையும் இல்லாத அளவுக்கு பிரியாணினா அதுக்கு பிரியாணிக்கு நாங்கள் தான் அப்படிங்கிறதான் பெல்லா பிரியாணி. பிரியாணினா பெல்லா தான் பிரியாணி அப்படிதான். அதுதான் அவங்களுடைய யூஎஸ்பியா நான் பார்க்குறேன். ஓகே, ராமநாதபுரத்தோட பாரதி நகர் பெல்லா பிரியாணியோட ஓப்பனிங் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ நிறைய சீஃப் கெஸ்ட் எல்ஸையும் வந்து இன்னைக்கு இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாகவே போயிருந்துச்சு. எல்லாமே வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம ராமநாதபுரத்தில் நல்ல ஒரு சுவையான ஒரு உணவு, நல்ல திருப்தியாக சாப்பிட்றதுக்கு இடம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பெல்லா பிரியாணி சொல்லணும். ஸோ சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ள மனோபாரதி அவருக்கு நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.